என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். உரிமை தொகை கொடுத்தாலும் அதனோட பலனாளிகள் இன்னைக்கு அதிர்ச்சாலும் ஆன்டி இன்கம்பன்சி ஹியூஜாக இருக்குன்றது அவருக்கு நல்லா தெரியும். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அது நல்லா தெரியும். ஓகே. ஸோ ஒரு விஷயம் மறந்துடாதீங்க, அவர் மிகுந்த அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல்வாதி. அவருக்கு தெரியும் திமுகவோட பலம் பலவீனம் ரெண்டுமே அவருக்கு தெரியும். மக்களிடம் போகும்பொழுது, அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு மக்களிடம் போகும்பொழுது திமுகவுக்கு இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட்ஸ் அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸ்டாலினுக்கு 21 இருந்த அந்த அட்வான்டேஜ் 26 தனக்கு இல்லைன்றது நான் உறுதியாக சொல்கிறேன். உங்களையும் என்னை விட ஸ்டாலினுக்கு தெரியும். இவர்களுக்கான உதவித்தொகை 2000 ரூபாய் நான் கொடுக்குறேன். நல்லா கவனிங்க கார்த்தி, 2000 ரூபாய் கொடுக்குறேன். அதில் ஏப்ரல் மாதம் வரைக்கும் முன்பணமாக இப்பயே போட்டுறேன். 6000 ரூபாய் பிப்ரவரியில் போட்டாங்கன்னா அங்கே 10,000, இங்கே 6000, பொங்கல் ஒரு 3000, 9000 கிட்டத்தட்ட நெருக்கிட்டோம்ல. செய்யலாங்க. மகாராஷ்டிராவில் பண்ணாங்க. வரும் காலங்களில் எலெக்ஷன் கமிஷன் நடத்தை விதிகளில் ஒரு மாற்றம் ஏற்படுத்தி தேர்தல்களுக்கு 6 மாதங்களுக்கு முன்னால் எல்லா இலவசங்களும் நிறுத்தப்பட வேண்டும். நியூவாக எதுவுமே இருக்கக்கூடாது. எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ஸ் கண்டினியூ ஆகலாம். புதுசாக எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா 6 மந்த்ஸ் முன்னால் என்னும்போது யாருமே அது அவ்வளோ சீக்கிரமாக அடுத்த 6 மாதத்துக்கு அவன் நிர்வாகம் பண்ணணும். ஸோ எனி கவர்மெண்ட் ரூலிங் பார்ட்டி எலெக்ஷன்ஸ்க்கு போகுதுன்னா 6 மாதங்களுக்கு முன்னால் புதியதாக எந்த ஒரு இலவசங்களோ அறிவிப்பும் வரக்கூடாது. மணி சார் திரும்ப திரும்ப சொல்றத பார்த்தா ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு தோணுது. ஆப்வியஸ்லிங்க இவங்க எல்லா அரசுகளுமே இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருச்சோன்னு நினைச்சேன். இல்லை நான் தெருவில் சுற்றின்னு இருக்கேன். நான் நீங்கள் வேற, நான் ஒரு ஆளுன்னு நீங்கள் போய் என்ன கேட்டுக்கிட்டு இவங்க எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறாங்கன்னு, இவங்களோட மைண்டு எப்படி ஒர்க் பண்ணுது, ஆட்சியாளர்களோட மைண்டை நீங்கள் பார்த்தீங்கனாலே இது சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அவங்களுக்கு ஓகே ஐ பெரியசாமி இதை சொல்கிறாருன்னு போது ஐ திங்க் இட்ஸ் பிஹார் மாடல் தான். அதில் ஏதாவது ஒரு இது நடக்கலாம். ஒரு ரொக்கமாக அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் போய் ஒரு தொகை 5,000+ வரைக்கும் போய் ஏதோ விழுது அப்படின்னும் போது ஃபைன், அட்வான்டேஜ் டிஎம்கே. ரெட்டலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். நன்றி. பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சார். பொங்கல் வாழ்த்துக்கள் கார்த்திக், உங்களுக்கும் உங்கள் நேயர்களுக்கும். என்டிஏ ஒரு ஃபார்முக்கு வந்துடுச்சு, கிட்டத்தட்ட ஸ்பீடு எடுத்துடுச்சுன்றதை நம்ம கடந்த வாரமே பேசணும். அதோட தொடர்ச்சியாக இதை பார்க்கணும் அப்படின்னா அதிமுக, பாஜக, பாமகன்ற ஒரு ஸ்பீடு எடுத்து போயிட்டுருக்க அதே வேளையில் இன்னும் அடுத்தடுத்த கட்சிகள் வரும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாரு. நேற்றைய தினம் கூட இந்த வேட்புமனு நிர்வாகிகள்கிட்ட நேர்காணல் செய்யும்போது புதிய கட்சி ஒன்று கூட்டணிக்கு வருது அப்படின்றார். அதை விட்டு நம்ம யோசிக்கும்போது தேமுதிக கடலூரில் 9ஆம் தேதி நடந்த மாநாட்டில் எப்போ அப்படின்னு இன்னும் கூட்டணியை பற்றி அறிவிப்பு லேட்டாக தான் வரும் அப்படின்ற ஒன்று சொன்னாங்க. ஆனால் அங்கே தான் அன்றைக்கி தான் சொல்கிறேன்னு சொன்னாங்க, அதை சொல்லலை. ராமதாஸ் ஐயா அவர்களையும் அவரும் இன்னும் முடிவெடுக்காத ஒரு நிலையில் இருக்கார். அப்படின்னும் போது என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அதிமுகவுக்கு இன்னும் கட்சிகள் வருவதற்கு? தேமுதிக ஒரு பெரிய ஆப்ஷன். ஓகே. ஓபிஎஸ் கிடையாது. டிடிவி வருவாருன்னு சொல்கிறாங்க. பட் அது இவ்வளோ சீக்கிரம் வருமானு எனக்கு தெரியல. ஜனவரி எண்ட் ஆகிடும்ன்றாங்க. ஓகே. ஆனால் வருவார். ஓகே. எஸ் ஆஃப் நோ இப்போ இருக்கக்கூடியது. ஓகே. மற்றபடி யாரும் கட்சிகள் பொட்டன்ஷியல் ஆலைஸ்ன்னுவாங்க, அது அவங்களுக்கு இல்லை. ஏடிஎம்கேக்கு இல்லை. அஃப்கோர்ஸ் இந்த சிறிய கட்சிகள், வளரும் கட்சிகள், கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன், ஏசி சண்முகம், பாரிவேந்தர், ஜிகே வாசன், இவங்கெல்லாம் என்டிஏ பார்ட்னர்ஸ் தான். இவங்க எனி டைம் இவங்களை அமித்ஷா முடிவு பண்ணும்போது இவங்க ஆட்டோமேட்டிக்காக உள்ள அது வந்துடும், ஷேப்பப் ஆகிடும். ஓகே. அவர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது இது தேமுதிகவை தான் அவர் சொன்னதாக தெரியுது. ராமதாஸ் அன்புமணி இருக்க இடத்துல எப்படி இருப்பார்னு எனக்கு புரியல. இன்னொன்று டிடிவி, ரெண்டு ஸ்பேஸ் தான். ஒன்று தேமுதிக, இன்னொன்று டிடிவி. டிடிவி இவ்வளோ சீக்கிரம் வருவாரான்னு எனக்கு தெரியல. மற்றபடி இந்த 2 கட்சிகளை தவிர வேறு யாரும் ஆப்ஷன்ஸ் அவருக்கு இருக்கிறதா எனக்கு தெரியல. இல்லை, தேமுதிக அந்த மாநாடை அறிவிக்கிறேன்னு சொன்னாங்க, அன்னைக்கு தான் அது சொல்லியிருந்தாங்க. ஆனால் கூட்டணி முடிவெல்லாம் எடுத்தாச்சு, ஆனால் தாமதமாக அறிவிக்கலாம், இன்னும் யாருமே கூட்டணியை உறுதிப்படுத்தலை அப்படின்ற ஒரு வார்த்தையை பிரேமலதா அவர்கள் பயன்படுத்தி அவங்க ஹார்டாக பார்கெயின் பண்ணுறாங்க. ஹார்ட் பார்கெனிங் வாங்க இல்லையா? இல்லையாமே, அவங்க பையன் சொல்கிறாரு. இல்லைங்க, அது மல்டிபிள் வாய்ஸஸில் பேசுகிறாங்கங்க. இல்லை, அங்கேயே காங்கிரஸோட போகாதீங்கன்ற ஒரு விஷயத்த காங்கிரஸ் நம்பாதீங்கன்னு விஜய பிரபாகரன் விஜய்க்கு அறிவுரை கூறுகிறார். யாரு? விஜய் பிரபாகரன். ஆமா, மகன் விஜயகாந்த் மகன் சொல்றாரு, விஜய்க்கு அறிவுரை கொடுக்குறாங்க. பிரேமலதா என்ன சொன்னாங்க? பிரேமலதா அதை பற்றிலாம் எதுவும் கருத்து சொல்லலை. என்ன நீங்கள் எதிர்பார்க்கும் கூட்டணி அமையும், உங்கள் மனசுல என்ன கூட்டணி இருக்கோ அது அமையும் அப்படின்றாங்க. ஏன்னா இது ஒரு புரியாத புதிரா இருக்கு. ஒரு புரியாத புதிர் இல்லைங்க, இது ஹார்ட் பார்கெனிங் வாங்க இது பேர். ஓகே. நாள் இருக்குது, 1 மாத காலம் இருக்குது, மேலேயே இருக்குது.
இந்த மந்த் எண்டு கூட உங்களுக்கு ஃபினிஷ் ஆகாதுன்றாங்க. ஜனவரியே எண்ட் ஆகாதா? பிப்ரவரி தான். பை மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி நமக்கு வந்து கடந்த கால வரலாறை வைத்து பார்க்கும்போது ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஆர் செகண்ட் வீக்கில் எலெக்ஷன் வந்துடும். 5 மாநில தேர்தல்: தமிழ்நாடு, கேரளா, ஆசாம், வெஸ்ட் பெங்கால், பாண்டிச்சேரி. தமிழ்நாடும் கேரளாவும் ஒரு ஃபேஸில் முடிச்சுடுவாங்க. பெங்காலில் வந்து கண்டிப்பாக மோடி வந்து 5 ஃபேஸ் 7 ஃபேஸ் வரைக்கும் போகும். அசாம் வந்து 2 ஃபேஸில் போகும். பாண்டிச்சேரி தமிழ்நாட்டோட சேர்த்து வந்துடும். கடந்த காலங்களில் வச்சு பார்க்கும்போது 11, 16, 21 பார்க்கும்போது 3 தேர்தல்லையும் இந்த 5 ஸ்டேட்டும் ஒன்றா தான் எலெக்ஷன் போச்சு. அந்த எலெக்ஷன் கேலண்டர் கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபேஸ்லேயே நம்மளதை முடிச்சுடுவாங்க. ஓகே, ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக்கில் அட் ஒன் கோவில் நம்மளதை முடிச்சுடுவாங்க. மற்றவங்களுக்குலாம் ஸ்டாகர்டாக போகும். மே ஃபர்ஸ்ட் வீக்கில் ரிசல்ட் இருக்கும். ஸோ தட்ஸ் நாட் அன் இஷ்யூ நமக்கு. ஸோ ஏப்ரல் 2வது வாரத்தில் தான் நமக்கு அநேகமாக முதல் வாரம் அல்லது 2வது வாரத்தில் தான் நமக்கு தேர்தல்கள் கண்டிப்பாக இருக்கும். நாள் இருக்குது. மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் நோட்டிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் மார்ச் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. டைம் இஸ் தேர். ஸோ அது வரைக்கும் வந்து இதுக்கான இந்த அதுக்கு முன்னால் இவங்க பண்ண மாட்டாங்க. இப்போ என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, இந்த டிசைசிவாக இருக்குது, இன்டிசைசிவாக இருக்க கட்சிகளுக்கு வந்து ஆஃபர்ஸ் 2 பக்கத்துலையுமே இருக்குது. யாருக்கு? தேமுதிகக்கு, ராமதாஸுக்கு, டிடிவிக்கு. புது பிளேயர் டிடிவி அண்ட் ஓபிஎஸ். அதில் ஓபிஎஸ் வந்து எங்கே போகிறாருன்னு தெரியல, ரொம்ப இன்டிசைசிவாக இருக்குது. டிடிவி தான் வந்து டிடிவி, தேமுதிக, ராமதாஸ் 3 பேர் தான் மெயினாக பார்க்க வேண்டியது. டிடிவி அநேகமாக இங்கே தான் வர வாய்ப்பு இருக்குது, என்டிஏக்கு வர தான் வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஓபிஎஸ்ஸை ப்ரெடிக்ட் பண்ண முடியல, ஏன்னா ரொம்ப உறுதியாக இருக்கார் எடப்பாடியார், அது மட்டும் முடியாதுன்ட்டார். அப்படின்னா அவர் எங்கே போய் சேருவார்? திமுக தான் போய் நிற்கணும். தேமுதிக உண்மையிலேயே தெரியல, ஏன்னா அவங்க 2 பேர்கிட்டையும் பேசுகிறாங்க அப்படின்றாங்க. ஸோ இது 3மே வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த மந்தில் கூட முடிவாகுமான்னு எனக்கு தெரியல. இப்போ இருந்தால் வழி பிறக்குன்றாங்க. எனக்கு என்னமோ அதில் கூட அவ்வளோ நம்பிக்கை இல்லை. ஸ்டில் இட் மே ப்ரொலாங்னு எனக்கு தோணுது. மோடி வந்து 23 சென்னை வருகிறார் பிரதம மந்திரி. மதுரையில் இருந்ததை சென்னைக்கு மாற்றிருக்காங்க. ஆமாம். அப்போ கூட்டணி கட்சிகளை ஸ்டேஜில் ஏற்றுற ஒரு முயற்சி இருக்குது போல். அதனால் ஒரு சின்ன விண்டோ வந்து அதற்குள்ளே ஏதாவது முடியுமா அப்படின்றது. அப்படி இல்லைன்னா மறுபடியும் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் வரும். இதில் நம்ம இன்டாக்டாக இருக்குது காங்கிரஸ்க்கு, திமுக காங்கிரஸ் கூட்டணி, அந்த திமுகவுடைய இண்டி கூட்டணியெல்லாம் இன்டாக்டாக இருக்குன்றலாம் தொடர்ந்து நம்ம பேசியிருக்கோம். ஏடிஎம்கே இந்த கூட்டணி ஜெல் ஆகலைன்றதை பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நிலை மாறி இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஏதாவது ஒரு வகையில் இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்குது, காங்கிரஸ் ஒரு பக்கம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்குன்றத பார்க்குறீங்களா? இல்லை, பார்க்கல. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் தாவேகா விஷயத்தில், விஜய் விஷயத்தில் இருக்கக்கூடிய முரண்பாடுன்னு சொல்லலாம். அதை இன்றைக்கி ராகுல் காந்தியோட ஸ்டேட்மெண்ட் கூட வந்து இட்ஸ் மோர் மெசேஜ் ஃபார் டிஎம்கே தானே வழியா மோடிக்கான மெசேஜ் அல்ல. அதிகாரத்தில் பங்குன்னு அவங்க தொடர்ந்து கேட்ட கேள்விக்கு முடியாதுன்னு ஐ பெரியசாமி சொன்னப்போ பிரச்சனை முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதுன்னு நினச்சேன். ஓகே. பட் அடுத்த நாள் ஐ பெரியசாமி, இவர் செல்வ பெருந்தகை டிஎன்சி பிரசிடென்ட்டு, அது ஐ பெரியசாமி சொல்லக்கூடாது, ஸ்டாலின் சொல்லட்டும்னு சொன்னப்போ கமா தான் ஆயிடுச்சு. முற்றுப்புள்ளியில் கமாவாக வந்துடுச்சு. இன்றைக்கி ராகுலோட ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த ஒரு இஷ்யூ வந்து உங்களுக்கு அலைவாக இருக்குது. பட் இதன் காரணமாகலாம் கூட்டணி உடையாது. அவங்க அதை விட்டு காங்கிரஸ் திமுகவை விட்டு வெளியேறி தாவேக்காவோட போகிறதுக்கெலாம் வாய்ப்பு 99.99% இல்லைன்னு தான் நான் நம்புறேன். இந்தியா கூட்டணி இன்டாக்டாக தான் இருக்குது. ஓகே. இது ஒரு சின்ன சலசலப்பு, ஆங்கிலத்தில் சொன்னால் ஸ்டாமினா டீ கப்புன்னுவாங்க, அவ்வளோதான். இது வேற என்டிஏக்குள்ளே பெரிய சிக்கல் இருக்குது. புதுசாக யார் வரான மேஜர் பார்ட்டிஸே தெரியல. ஏன்னா அவங்களோட பெரிய அலையாக இருந்த பாமக உடஞ்சிருச்சு, அவங்கள ஒரு பகுதியை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. தேமுதிக என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, டிடிவி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆக்சுவல் கிரைசிஸ் வந்து என்டிஏல தான். இல்லை, தேமுதிகலாம் ஒருவேளை திமுகவுக்கு போச்சுன்னா இடம் இருக்கா அங்கே தேவையான அளவுக்கு? ஏன்னா இப்போவே காங்கிரஸ் எங்களுக்கு சீட் பத்தலைன்ற அளவுக்கு தான் அது ஸ்டாலின் அகாமடேட் பண்ணிப்பாருன்றாங்க. அவங்களுடைய இதுலேருந்து எப்படியாவது ஓகே அகாமடேட் பண்ணிடுவார். ஏன்னா புதுசாக எல்லாரையும் சேர்த்துக்கணும்னு தான் அவர் விரும்புகிறார். அவர் வந்து ஒரு வானவில் கொலிஷன், ரெயின்போ அலைன்ஸ் ஸ்ட்ரெச் அவுட் பண்ணுறது, மேக்ஸிமம் ஒரு அலைன்ஸ் வைக்கணும்னு தான் ஸ்டாலின் விரும்புகிறார். அதனால் தேமுதிகவை கண்டிப்பாக திமுக அகாமடேட் பண்ணிக்கும் தான் எனக்கு தோணுது. நம்பர்ஸ் ஒரு ப்ராப்ளமாக இருக்காதுன்னு எனக்கு தோணுது. ஓகே. அவர் ஒரு கிவ் அண்ட் டேக்கில் தான் போகிறாரு ஸ்டாலின். ஏன்னா 5 வருஷம் ஆண்டுட்டு மக்கள்கிட்ட போகும்போது நீங்கள் எவ்வளோ தான் நலத்திட்டங்கள், எத்தனை 3000 ரூபாய் கொடுத்தாலும், எத்தனை விடியல் பயணம் உரிமை தொகை கொடுத்தாலும், அதனோட பலனாளிகள் இன்றைக்கி அதிர்ச்சாலும் ஆன்டி இன்கம்பன்சி ஹியூஜாக இருக்குன்றது அவருக்கு நல்லா தெரியும். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அது நல்லா தெரியும். ஓகே. ஸோ ஒரு விஷயம் மறந்துடாதீங்க, அவர் மிகுந்த அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல்வாதி. அவருக்கு தெரியும் திமுகவோட பலம் பலவீனம் ரெண்டுமே அவருக்கு தெரியும். மக்களிடம் போகும்பொழுது, அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு மக்களிடம் போகும்பொழுது திமுகவுக்கு இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸ்டாலினுக்கு 21 இருந்த அந்த அட்வான்டேஜ் 26 தனக்கு இல்லைன்றது நான் உறுதியாக சொல்கிறேன். உங்களையும் என்னை விட ஸ்டாலினுக்கு தெரியும். அதனால் அவர் இந்த அலையன்ஸை வந்து மேக்சிமம் பெரிதுபடுத்தி கொள்ள தான் விரும்புவார். அதனால்
அதில் சில தியாகங்களை பண்ண வேண்டியிருக்கும். இப்போ லாஸ்ட் டைம் வந்தவங்க 173 சீட்ஸ் நம்ம கண்டெஸ்ட் பண்ணாங்க. ஒரு 15 தொகுதி வரைக்கும் அதில் குறைச்சிக்கிட்டு 155 அந்த லெவலுக்கு 158 காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக முடியும். ஏன்னா அதில் வின்னிங் சான்சஸ் அதிகம். அலைன்ஸ் பவரில் இருந்துக்கிட்டு, மறுபடியும் சொல்கிறேன், பவரில் இருந்துக்கிட்டு மக்கள்கிட்ட போகும்போது நீங்கள் வந்து யூஆர் அட் அ ஹியூஜ் டிஸ்அட்வான்டேஜ். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டை தான் மக்கள்கிட்ட போகிறீங்க. மீடியா, உங்கள்கிட்ட இருக்க ஆர்கனைசேஷன்ஸு, உங்கள்கிட்ட இருக்க பணம், உளவுத்துறை, இது எல்லாம் ஆன்டி இன்கம்பன்சி முன்னால் தோற்றுரும். பவரில் இருந்துட்டு போனீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு பலம் கிடையாது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எதிர்கட்சியாக இருக்கும்போது இருந்த பலம் இப்போ உங்களுக்கு இல்லை. அது அவருக்கு தெளிவாக அவர் உணர்ந்திருப்பாருன்னு நான் நம்புகிறேன். ஓகே. அதனால் தேமுதிகவையோ ராமதாஸையோ உள்ளே சேர்த்துக்கும் போது அலைன்ஸில் சீட்ஸை கடந்த முறை கண்டெஸ்ட் பண்ணதை விட ஒரு 15 தொகுதியிலேருந்து 20 தொகுதி வரைக்கும் காம்ப்ரமைஸ் பண்ண கூட அவர் தயாராக இருப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் அதே நேரத்தில் 2011 கலைஞர் 118 சீட்டு போட்டார். அந்த அளவுலாம் போட மாட்டார். நாட் லெஸ் தான் 155, அதுக்கு மேலே தான் போடுவாங்க. ஓகே. ஸோ 118 அவங்களுக்கு வேணும். நம்பர்ஸ் ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு எனக்கு தோணுது. ஆனால் இதில் வந்து இப்போ மதிமுக மாதிரி கட்சிகளை திமுக அலைன்ஸ் இதில் நிற்க வைப்பாங்க, சிம்பல்ல. வைகோ ஒத்துக்கிட்டார் அதுக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இட்ஸ் நாட் லெஸ் தான் 160. கார்த்திக், ஓகே, 160, 40 + 34, 74 சீட்டை கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுத்து கடந்த முறை கண்டெஸ்ட் பண்ணதில் ஒரு 10லேருந்து 13 சீட்டு குறைவா. தட்ஸ் அ கேம் பிளான் நான் நினைக்கிறேன். அதில் தேமுதிகவுக்கு சீட்ஸ் இருக்குது. நம்பர்ஸ் ஒரு ப்ராப்ளம் தேமுதிகவை சேர்த்துக்கிறதுல அவங்களுக்கு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஓகே. ஆனால் இதில் ராமதாஸ் அவர்கள் ஒருவேளை திமுக கூட்டணிக்கு போனால் விடுதலை சிறுத்தைகளோட அது ஒரு சிக்கல். பட் விஜய் வந்து விடுதலை சிறுத்தைகளை அவங்க காம்ப்ரமைஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது ஜெல் ஆகாது, சக்ஸஸ் ஆகாது. 2011 விசிகாவும் பாமகவும் ஒரே கூட்டணியில் இருந்தால் ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. தலித் ஓட்ஸ் வன்னியர்ஸுக்கும், வன்னியர் ஓட் தலித்ஸுக்கும் போகாது. 11 கலைஞர் பண்ண ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் அதுதான். 30 தொகுதி கொடுத்து 3 தான் ஜெயிச்சாங்க பாமக. இவங்க 10 கொடுத்து 10 சைபர் ஆனாங்க. ஸோ தலித் ஓட்ஸ் வன்னியர்ஸுக்கும், வன்னியர் ஓட் தலித்ஸுக்கும் போகாது. பாமகவும் விசிகாவும் ஒரே அலையன்ஸில் இருந்தாங்கன்னா திரும்ப அதற்கு ஒப்புக்கொள்வார் தான் நான் நினைக்கிறேன். ஏற்கனவே பேசிக்கிட்டு இருக்காங்கன்றாங்க. அது கூட்டணிக்குள்ளே வந்துடுவாங்க. பட் அது சக்ஸஸ் ரேஷியோ ரொம்ப மோசமாக இருக்கும். அது பேசு பொருளாகவே வரும், மைனஸில் போகும் திமுக. அது ஒரு ராமதாஸ் உள்ளே வருது, திரும்ப உள்ளே இருக்கும்போது ராமதாஸ் உள்ளே வருது, திமுகவுக்கு பலம் கிடையாது, பலவீனம். கூட்டணியில் நம்பர்ஸ் பெருசாக இருக்கலாம், ஆனால் இங்கே கீழே எல்லாம் அடி வாங்கும், மைனஸ் ஆகும், ஓட்டு மைனஸ் ஆகும். 2+2+2+2 4 2 வந்து 8 கிடையாது, 6 7 5 கூட ஆகலாம். ஓகே, தட்ஸ் அ ப்ராப்ளம் அவுட் பேங்க் பாலிடிக்ஸ். இல்லை, அது ஒரு மிக முக்கியமான எஸ். நீ இத்தனை பேரை போட்டினா இவனுக்கு 2 அவனுக்கு 2 எல்லாம் 10 வரணும், 5 கூட மாறும், 5 மாறும். இல்லை, ஏன்னா அந்த கேள்விக்கு ராமதாஸ் அவர்கள் வந்து சொல்றாரு, அரசியல் எது வேணாலும் நடக்கலாம். அவர் சொல்லுவாருங்க. அவர் தன்னுடைய இப்போ மகன்கிட்ட அவர் தோற்று போய் நின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு வந்து எது வேணா நடக்கலாம்னு சொல்லுவார். நான் சொல்றது கிரவுண்டில் என்ன நடக்கும், ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. இவங்க 2 பேரும் ஒரு அலையன்ஸில் இருந்தால் அது ட்ராஜடி. கைப்பிடிச்சி தூக்கி இது பண்ணாலும் வராது. நீங்கள் கீழே ஓட்டு மாறாது, மேலே கை தட்டலாம், அவ்வளோ பண்ணலாம். அப்படி தானே விஜயகாந்த் அந்த ஸ்ட்ரெச்சு பூரா அடிச்சார்ல. பாமகவும் தேமுதிகவும் விசிகாவும் ஒன்றாகி தோத்தாங்கல்ல. சரி, இது டைமெட்ரிக்லி ஆப்போசிட். இது கம்யூனல் அந்த காஸ்ட் ஓட்ஸ் அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. பட் ஆனால் இப்போது அதிமுகவும் ஓரளவுக்கு அவங்களுடைய கூட்டணியை வலுப்படுத்தி திமுகவும் வலுப்படுத்திட்டா மீதி இருக்கிற 2 பேர் விஜயும் சீமானும் அவங்களுடைய பொட்டென்ஷியல் என்னவா இருக்கும்? இதில் அப்போ ஸ்பாயில்ஸ் போட்டு தான் யார் ஓட்ட உடைக்க போகிறாங்கன்றது. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, புரனாய் ராயோட ஃபேமஸ் தியரி தான் உண்மை. ஒரு அரசு 5 வருஷம் ஒரு கட்சி ஆட்சியில் இருந்துட்டு தேர்தலை சந்திக்கும் போது அந்த கட்சி வீழ்த்தப்படணும்னா முதல் இன்றியமையாத தேவை IOU தியரின்னு வர ஒரு இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட், எதிர்கட்சி ஒற்றுமை. IOU அவரோட ஃபேமஸ் தியரி. IOU இல்லைன்னா அதிகாரத்தில் இருக்க கட்சியை வீட்டுக்கு அனுப்புறது பொதுவாக கடினம். இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட் இல்லைன்னா, எதிர்கட்சி ஒற்றுமை இல்லைன்னா அதிகாரத்தில் இருக்கவங்களை வீட்டுக்கு அனுப்புறது கடினம். அது இந்தியாவில் இப்போ கடந்த ஒரு 12 ஆண்டுகளாக மோடி வந்த பிறகு 3-4 தேர்தல்களில் வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு தடவை ஆட்சி வந்தாங்கன்னா குறைஞ்சது 2 தடவை அல்லது 3 தடவை அதில் இருக்காங்க. ஏன்னா ஒன்ஸ் அதிகாரத்துக்கு வந்த பிறகு அவங்களுக்கு இன்கம்பன்ட் கவர்மெண்ட்ஸ், அதிகாரத்தில் இருக்க அரசுகளுக்கான அட்வான்டேஜ் எதிர்கட்சிக்கு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பீகாரில் கொடுத்த மாதிரி 10,000 ரூபாய் மாதிரி இவங்க 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. அது ஓரளவு ஒர்க் அவுட் ஆகும். இதை தாண்டி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. வேறு சில இப்போ பெரியசாமி அன்னைக்கு சொன்னார், காங்கிரஸுக்கு அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னு சொன்ன அதே பேட்டியில் இன்னொன்று சொன்னார், பெண்களுக்கு ஸ்வீட் நியூஸ், இனிப்பான செய்தி காத்திருக்கிறார். என்ன இனிப்பான செய்தி? 1000 ரூபாய் வந்து 1500 ரூபாய் ஆக போகிறீங்க, இல்லை பல நாளைகள் எல்லாருக்கும் கொடுக்க போகிறீங்க. அது ஓரளவு ஒர்க் அவுட் ஆகலாம். அதாவது பீகார் மாதிரி எதையோ ஒன்று பெருசாக கொண்டு வந்து போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த இப்போ பீகாரில் நடந்தது வந்து அட்டுழியத்தை உச்சம் இல்லை. 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி நீ தொழில் பண்ணலாம், 10,000 ரூபாய் அட்வான்ஸு.
தொழில் தொடங்க விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல வச்சுக்கோ 10,000. உலகத்திலேயே அப்படி ஒரு காரியம் நடந்திருக்காரு. அப்பட்டமாக அரசே கொடுத்த கையூட்டு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் 10,000 ரூபான்றது எங்கேயுமே நடக்காத அட்டுழியம். இந்த நாட்டில் எலெக்ஷன் கமிஷன் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் இருக்குது, மீடியா இருக்குது, எல்லாரும் வேடிக்கை பார்த்தாங்க. அப்பட்டமான கையூட்டு. இப்போ அந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் எதிர்கட்சி கிடையாது. இப்போ நீங்கள் 3,000 ரூபாய் தூக்கி கொடுக்குறீங்க. இப்போ பயனாளிகளோட எண்ணிக்கையை வந்து நீங்கள் அதிகரிக்கிறீங்க. இப்போ நான் வந்து தூக்கி போடுறேன். இப்போ வந்து 2,000 ரூபாய் ஏற்றிடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1.17 crores நினைக்கிறேன். 1,17,00,000 பெண்கள் வந்து ஆமாம் இந்த 1,000 ரூபாயில் வாங்குறாங்க. இவர்களுக்கான உதவித்தொகை வந்து 2,000 ரூபாய் நான் கொடுக்குறேன். நல்லா கவனிங்க கார்த்தி, 2,000 ரூபாய் கொடுக்குறேன். அதில் ஏப்ரல் மாதம் வரைக்கும் முன்பணமாக இப்பயே போட்டுறேன். 6,000 ரூபாய் பிப்ரவரியில் போட்டாங்கன்னா அங்கே 10,000, இங்கே 6,000, பொங்கலுக்கு ஒரு 3,000, 9,000 கிட்டத்தட்ட நெருக்கிட்டோம்ல. செய்யலாங்க. மகாராஷ்டிராவில் பண்ணாங்க. லட்கி பஹன் ஸ்கீமில் 24 எலெக்ஷன் அப்போ முன்பணமாக போட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? 1,500 ரூபாவை முன்பணமாக, 4,500 ரூபாவோ 6,000 ரூபாவோ போட்டாங்க. அப்படி வித்தியாசமாக நீங்கள் யோசிக்கலாம்ல. டீம் இருக்கே சார். இல்லை, டீமெல்லாம் இருக்குது. நான் சொல்கிறது பீகாரில் நடந்தது வந்து எல்லா அரசுகளுக்கும் ஆளும் கட்சிகளுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இனிமேல் இந்தியாவில் வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்டு கிடையாது. ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்குமான லெவல் பிளேயிங் ஃபீல்டு கிடையாது. எலெக்ஷன் ஆளும் கட்சி மேலே, எதிர்கட்சி கீழே தான். எங்கெங்கே யார் இருந்தாலும் அங்கே பிஜேபி, இங்கே திமுக. இப்போ நீ 10,000 ரூபாய் ஒரு வினோதமான ஸ்கீமை கொடுத்து நீ திரும்ப பணத்தை கொடுக்க வேணாம், 2 லட்சம் ரூபாய் லோன் வேணாம், இதை வச்சுக்கோன்ட்டல. இப்போ நான் என்ன சொல்கிறேன், 10,000 ரூபாய் மாதிரி கொடுக்க முடியாது. 2,000 ரூபாய் ஆக்குறோம். 2,000 ரூபாய் ஆக்கிறத வந்து பிப்ரவரிலேருந்து ஆக்கிடுறோம். 3 மாதத்துக்கு முன்னாலேயே நாங்கள் முன்பணமாக கொடுத்துட்றோம். அடுத்தது வந்து நாங்கள் ஜெயிச்சு வந்த பிறகு மே மாதத்தில் கொடுக்கணும்னு 6,000 ரூபாவை 1,17,00,000 பெண்களுக்கு போடுறாங்க. அப்படி ஒரு ஸ்கீம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அது எந்த முகத்தை வச்சுட்டு என்டிஏ, ஏடிஎம்கே, பிஜேபி எதிர்க்க முடியும்? இல்லை, இது இப்படி கோர்ட்டு கூட போக முடியாது. இது இப்படி இருக்கலாம். இல்லை, உங்களுக்கு முன்னாடி தர வேண்டியது ஸ்கீம் ஆரம்பிச்சதே 2.5 வருஷம் கழிச்சு தான். அதோட முன்பணங்க அப்படி வச்சுக்கலாம்ல. அது ஒன்று பண்ணலாம்ல. இது ஒரு நல்ல பாயிண்ட். 27 மாதம் கழிச்சு நல்ல பாயிண்ட்டை சொன்னீங்க. நீங்கள் வந்து கூடுதலாக கூட கொடுக்க வேணாம். போன வருஷம் நாங்கள் வந்து 27 மாதம் பொறுத்தோம் இதை ஆரம்பித்தோம். 27 மாதம் நிலுவைத் தொகை எங்களுக்கு கையில் இருக்குது. அதில் 6 மாதத்தை கொடுக்குறோம், இல்லை 3 மாதத்தை கொடுக்குறோம். அதில் உயர்த்தியே கொடுக்குறோம். 3 மாதத்துக்கு 2,000 ரூபாய், இப்போ ஒரு 2,000 ரூபாய், இது ஒரு 1,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஏற்றுறோம். 7,000 ரூபாய் இப்போ ஃப்ரீயாக இலவசமாக நம்ம சொல்கிறோம். இல்லை, அதை விட டாப்பாலாம் வச்சுருப்பாங்க சார். அதாவது காசு வாங்கிட்டு அவங்கவுங்க வந்து ஏகப்பட்ட நிறுவனங்கள் வச்சுருக்காங்களாமே. அவங்களுக்கு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்கெல்லாம் வந்து வேறு நிறுவனங்கள் இருக்குது. பேனா நிறுவனம், பென்சில் நிறுவனம், அது பேர் என்ன, சாக் பீஸ் நிறுவனம், பல்போ நிறுவனம்லாம் எதோ வச்சுருக்காங்க. அவங்கெல்லாம் இப்போ லட்சக்கணக்கில் வாங்கிட்டு ஆலோசனை சொல்கிறாங்க. மணியும் கார்த்தியும் ஃப்ரீயாகவே சொல்கிறாங்க, இந்தாங்க வச்சுங்க அப்படின்னு. நீங்களாவது இப்படி சொன்னீங்க, நான் ஏன் அதை கொடுக்கக்கூடாது? கொடு. ஏதோ ஒன்று பேக் டேட்டில் சிக்கல் வரும், ஏற்றுறேன். இல்லை சார், அதே 10,000 ரூபா வச்சுங்க. பீகாரில் கொடுத்த 10,000 ரூபா 27 மாதம் இருக்குது. ஒரு 10,000 ரூபா இப்போ கொடுக்குறோம். அடுத்த 10,000 ரூபா அவன் 5 மாதத்துக்கு இப்போ கொடுத்துறாங்க. 27 மாதத்தில் 2 10 திராவிட மாடல் 2.0 வந்தோடனே 22 மாதம் பேக்கப்பு உனக்கு வந்துடும். ஏன் கொடுத்தா என்ன தப்பே கிடையாதுங்க. ஏன் நீ கொடுத்தல 10,000 ரூபாய், நீங்கள் சொல்கிற மாதிரி என்டி அதுக்கு போகவும் முடியாது. எப்படி போக நீ? அப்போ ஏதாவது ஒன்று பண்ணி ஆட்சியை காப்பாற்றிக்கணும்னா அதாங்க. தேர்தல்கள் என்பவை இந்தியாவில் வந்து கேலி குத்தா மாறிட்டு இருக்குங்க. அரசுகள், ஆளும் வர்க்கம், அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் லெவல் பிளேயிங் ஃபீல்டே வந்து இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு. பீகார் எலெக்ஷனோட மிகப்பெரிய பாடம் அதுதான். எல்லாரும் ரொம்ப ஈஸியாக அதை கடந்து போகிறாங்க. அதுதான் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையாளர், ஓய்வு பெற்ற தலைமை தேர்தல் ஆணையாளர் டாக்டர் எஸ்ஐ குரேஷி என்ன சொல்கிறாருன்னா, இந்த 10,000 ரூபாய் பீகாரில் வந்தப்போ அவர் சொன்னது, இது அப்பட்டமான கையூட்டு அப்படின்ற வாதம் முன்வைக்கப்பட்ட பொழுது அதை நேரடியாக அவர் அந்த வாசகத்தை ஏற்றுக்கல. ஆனால் அவர் ஒரு பாயிண்ட் சொன்னார். வரும் காலங்களில் வந்து எலெக்ஷன் கமிஷன் நடத்தை விதிகளில் ஒரு மாற்றம் ஏற்படுத்தி தேர்தல்களுக்கு 6 மாதங்களுக்கு முன்னால் எல்லா இலவசங்களும் நிறுத்தப்பட வேண்டும். நியூவாக எதுவுமே இருக்கக்கூடாது. எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ஸ் கண்டினியூ ஆகலாம். புதுசாக எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா 6 months முன்னால் என்னும்போது யாருமே வந்து அது அவ்வளோ சீக்கிரமாக அடுத்த 6 மாதத்துக்கு அவன் நிர்வாகம் பண்ணணும். ஸோ எனி கவர்மெண்ட் ரூலிங் பார்ட்டி எலெக்ஷன்ஸ்க்கு போகுதுன்னா 6 மாதங்களுக்கு முன்னால் புதியதாக எந்த ஒரு இலவசங்களோ அறிவிப்பும் வரக்கூடாது. இப்போ நமக்கு மே மாதம் எலெக்ஷன், டிசம்பர் 1 எந்த நியூ ஸ்கீம்ஸும் கிடையாது. ஓகே, ஜெயிச்சு வந்துட்டீங்கன்னா மேபி வந்துட்டீங்கன்னா பேக் டேட் போட்டு நீ பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கீம் சிஸ்டம் வரணும். ஏன்னா இது வந்து இன்றைக்கி திமுகவுக்கு இது லாபமாக இருக்கலாங்க. நாளைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா, அதிமுகவில் புத்தி உள்ளவங்க யாராவது தலைவர்களாக வந்தாங்கன்னா, புதுசாக இந்த மாதிரி அவங்க இன்னோவேட்டிவாக யோசிச்சாங்கன்னா அப்போ திமுக என்ன நெருக்கடி வரும். நீங்கள் பீகாரில் பண்ணதை 21 எடப்பாடி பண்ணியிருந்தாருன்னா மறந்துடாதீங்க. ஜெயலலிதா இல்லாமல், அவ்வளோ பாப்புலர் பெரிய லீடர் இல்லாமல், எதிர்கட்சிகள் எல்லா கட்சியும் திமுக பக்கம் நின்னோம். இழுபறியில் தான் நீங்கள் வந்தீங்க இல்லையா? ஆமாம்.
இப்போ அந்த மாதிரி பண்ணி டிடிவி அந்த பக்கம் வந்ததுதானே உங்கள் கதை வேறு. இப்போ அந்த நேரத்தில் இப்படி ஒரு ஸ்கீம் அவர் கொண்டு வராருன்னு வச்சுக்கோங்க. 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் கொடுத்தா டிசிஷன் வேறு. இப்போ ஸ்டாலின் அதை பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த 3 மாதங்களுக்கான முன்தொகை அது 1000 2,000 மாற்றுறோம். 2,000 ரூபாய் 3 மாதம், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாதம் வரைக்கும் 8,000 ரூபாய். 8,000 ரூபாய் போட்டு போயிடுறேன், என்ன பண்ணுவேன்? டிசிஷன் வில் பி நோன். இல்லை அகிலேஷ் இவர் வந்து தேஜஸ்வி யாதவ் நான் பொங்கலுக்கு 30,000 ரூபாய் கொடுப்பேனாரு, சிரிச்சான் எல்லாம். நடக்காதுன்னு தெரியும். இப்போ வர 10,000 ரூபாய் கொடுக்குறவனுக்கு ஓட்டு போடுவான், நான் 30,000 கொடுக்குறவனுக்கு ஓட்டு போடுவான். தேர்தல் ஜெயிச்சோன்னா ஒருத்தவங்க கூட இந்த பக்கம் எட்டி பார்க்க மாட்டேங்கிறது எல்லாருக்கும் தெரியும். வாங்குறவனுக்கும் தெரியும், கொடுக்குறவனுக்கும் தெரியும். ஸோ தேர்தல்கள் வந்து பீகார் எலெக்ஷன் உணர்த்தக்கூடிய பாடம் என்பது வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இந்தியாவில் இல்லை. அது எவாபரேட் ஆகிடுச்சு. இந்த 3,000 ரூபாய் ப்ளஸ் இனிப்பான செய்தின்றாரு. அது என்ன இனிப்பான செய்தின்னு ஓரளவு யூகிக்கலாம். அப்போ அது வந்து டிஎம்கே ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷனில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ரெண்டாவது, எதிர்க்கட்சிகள் செதறி கிடக்கின்றன. இந்த 2 விஷயத்தை வச்சு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக ஓரளவு சாதனைகளும் இருக்குது, அதை நம்ம மறுக்க முடியாது. அப்போ இந்த 3 இஷ்யூஸை வச்சு பார்க்கும்போது ஓட்டு 4 உடையுதுன்னு போது இட்ஸ் ரியலி அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே தான். இது 2006 எலெக்ஷனுக்கான அதே மாதிரியான ஒரு நிலை வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு டிஎம்கே 96, அதான் ஏடிஎம்கே 66. இல்லை அது அடுத்த 1 மாதத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை பொறுத்தது. இப்போ சிச்சுவேஷன் இஸ் வெரி ஃப்ளூயிட். ஓகே, ரொம்ப ரொம்ப ஃப்ளூயிட். 4 உடையிறதுன்றது திமுகவோட ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். நம்பர் 2, ஹியூஜ் ஃபினான்ஷியல் கிராண்ட்ஸ் ஏதாவது கொடுத்தாங்கன்னா அது 2வது அட்வான்டேஜ். 3வது அவங்களோட அட்வான்டேஜ் ஓரளவு அவங்க செஞ்சுருக்காங்க. இந்த விடியல் பயணம், இந்த 1000 ரூபாய் ஸ்கீம், அப்புறம் இந்த மகளிருக்கான திட்டங்கள், ப்ளஸ் இந்த நான் முதல்வன் ஸ்கீம், அப்புறம் காலை உணவு திட்டம். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக லேப்டாப்ஸ். ஸோ அட்வான்டேஜ் 3வது அவங்களோட நல்ல திட்டங்கள். ஸோ இந்த 3 இஷ்யூஸை வச்சு பார்க்கும்பொழுது ஆஸ் ஆஃப் நோ இட்ஸ் அட்வான்டேஜ் டிஎம்கே. அதனால் ஒரு 96 சீட்டு வருமானதை இப்போ சொல்ல முடியாது. ஓகே, மேபி a month we have to wait. அந்த எலெக்ஷனோட இது ஒத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க. அது எப்படி எதிர்க்கட்சிகள் ஒற்றுமை ஏதாவது ஒரு அப்போ விஜயகாந்த் இருந்தார். ஆமாம், இப்போ டிஎம்கே விஜயகாந்த் அப்படின்னு பிரிஞ்சாங்க. 3 கார்னர், இப்போ 4 கார்னர். ஆமாம், 4 கார்னர் இஸ் ஈஸி டிஎம்கேக்கு தான். அது இவ்வளோ காரணங்களை சொல்லும்போது நான் முதல்ல வந்து ஃபார் த ஹங் அசம்பிளின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். பட் இந்த ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் பீகார் மாடலை ஏதாவது ஒரு ரூபத்தில் இவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா ஓகே, அதற்கு வாய்ப்பு குறையலாம். மணி சார் திரும்ப சொல்கிறத பார்த்தா ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு தோணுது. ஆப்வியஸ்லிங்க இவங்க வந்து எல்லா அரசுகளுமே இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருச்சோன்னு நினைச்சேன். இல்லை நான் தெருவில் சுற்றின்னு இருக்கேன். நான் நீங்கள் வேறு, நான் ஒரு ஆளு, நீங்கள் போய் என்ன கேட்டுக்கிட்டு சும்மா தோன்றதை சொல்கிறேன். நான் பேப்பரை ஒழுங்காக நீங்கள் படிக்கிறீங்கனாலே ஓப்பன் சோர்ஸ் தானே இதெல்லாம். இவங்க எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறாங்கன்னு, இவங்களோட மைண்ட் எப்படி ஒர்க் பண்ணுது, ஆட்சியாளர்களோட மைண்டை நீங்கள் பார்த்தீங்கனாலே this something is going to happen. அவங்களுக்கு ஓகே பெரியசாமி இதை சொல்கிறாருன்னு போது ஐ திங்க் இட்ஸ் பீகார் மாடல் தான். அதில் ஏதாவது ஒரு இது நடக்கலாம். ஒரு ரொக்கமாக அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் போய் ஒரு தொகை 5,000+ வரைக்கும் போய் ஏதோ விழுது அப்படின்னும் போது ஃபைன், அட்வான்டேஜ் டிஎம்கே. கண்டிப்பாக சார், அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். என் நெஞ்சில் குடியிருக்கும்